வாசிகம்மா போட்ட ட்ராமா கதிரேசன் கிட்ட செலிபிரிட்டி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த ட்ராமா இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த வாசுகி திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்கன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இதனால நெட்டவாளோட சேர்ந்துக்கிட்டு வாசுகி என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ருக்மணி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறத தவிர்த்து வேற வழியே இல்லை, துண்டை காணோம் துணியை காணோம் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ருக்மணி அம்மாட்ட போய் பேசவும் செய்கிறாங்க, சண்டையும் போடுறாங்க. அந்த தருணத்தில் நம்ம ருக்மணி அம்மா விட்டு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்களே. நம்ம எதிர்பார்க்கறது வாசுகி அம்மா எவ்வளவுக்கு எவ்வளோ இறங்குறாங்களோ அதை விட டபுளாக இறங்கி அடிக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடில் இந்த வாசுகி அம்மா ஏற்கனவே தான் சாப்பிடாம பிடிவாதமாக ரோட்டில் உட்காந்துருந்த தருணத்துலையும் இந்த ராதிகா என்ன வேலை பார்த்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ராதிகா சோத்து முட்டைன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாசுகிக்கு தெரியாதுன்னே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக இன்றைக்கி வாசுகி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதையும் பெருமையாக தன்னோட மருமக பாரு சோத்து முட்டைன்றத பெருமையாக சொல்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். வாசுகி ராதிகா கிட்ட கேட்குறாங்க, ஏண்டி ராதிகா, நான் வெளியே அவ்வளோ தூரம் உட்காந்துட்ருக்கேன், நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாத்த நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னு வருத்தத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பார்த்தா அப்படி தெரியலையே, மரகதமும் ருக்குமணியும் தான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் ஒன்னத்தான் ஆளை காணாமே, என்னடி செஞ்ச வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ராசிகமாக கேட்குறாங்க. ஆனால் ராதிகா சமாளிக்கிறாங்க. சமாளிச்சா, உண்மையே சொல்லுடி, நீ என் கன்னத்தில் நீ தட்டும் போதே நான் உன்னோட கையை மோப்பம் பிடிச்சிட்டேன். இங்கிட்டு ருக்மணியும் மரகதமும் வெளியே இருக்கிற சமயம் பார்த்து நீ போய் உள்ளே சாப்பிட்டு வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லி வாசுகி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ராதிகா, அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமத்தை உங்களுக்கு தான் தெரியுமே என்னால் பசி தாங்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. ஆமாடி, நீ நல்லா தான் நிரூபிச்சிட்ட சோத்து முட்டைன்னு. நான் வெளியே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கேன், எப்படி உன்னால் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா, அத்தை நீங்கள் வடுக்க போய் உட்காந்துட்டீங்க, என்னால் தான் பசி தாங்க முடியாதே, நான் எப்படி சாப்பிடாமல் இருப்பேன், அதனால தான் நான் சாப்பிட்டுட்டு நான் தெம்பாக இருக்கலாம், அப்போ தானே நீங்கள் மயங்கி விழுந்துட்டாலும் ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வாசுகி, நல்லா தாண்டி சமாளிக்கிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சிரிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் கதிரேசன் ரூம்குள்ளே வந்துடுறாரு. அப்போ தான் கேட்குறாரு, என்னம்மா பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் எதுவுமே நீ போடலையா, காலி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நானும் இன்னைக்கு கவனிச்சனால நான் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை மாத்திரை போட சொல்கிறாரு. சரின்னு மாத்திரையும் போட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் தான் ராதிகாவை கதிரேசன் திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன திட்டுறாருன்னா, ஏன் ராதிகா கூடயே தானே இருக்க, அம்மா கூட இருந்தா என்ன செய்கிறாங்க, அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னுலாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராதிகா மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் மாமா, நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்போ அத்தையை இதுக்கு மேலே தாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராதிகா. டேப்லெட் கொடுத்தோன்னே கிளம்பி போயிடுறாரு. போனதுமே அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, காலையில் குளிச்சுட்டு எப்பயுமே ஹோட்டல் கிளம்புற கதிரேசன் அந்த சமயத்தில் தான் எப்பயுமே விபூதி பூசுறதா வழக்கம். இப்போ தாங்க தனம் கதிரேசன் மேலே காதல் மட்டும் இல்லாமல் கணவன்ற உரிமையில் கணவன் எப்படி இருக்கணும், அதுவும் கதிரேசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற உரிமையும் தனம் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கான எபிசோடில். அப்படி எந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டாங்கன்னா, விபூதி பட்டையாக அடிக்கிறதுக்கு பதிலாக சும்மா சாதாரணமாக சிம்பிளாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அதுக்கு வழக்கம் போல் தான் போடுற பட்டையை மட்டுமே போடுறதுக்கு கை வந்துருச்சு கதிரேசனுக்கு. சரி இருங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் என்ன செய்கிறாங்கன்னா, கதிரேசனுக்கு திருநீர் பூசி விட போகிறாங்க. இனி அடுத்து வர எபிசோடில் இதுதாங்க நடக்க போகுது. இந்த பக்கம் தனம் மற்றும் கதிரேசன் காதல் ஒரு பக்கம் நடக்க, இங்கே ருக்மணி அம்மா வாசிக்கு இடையில இருக்க போகிற மோதல் தாங்க இனி வர எபிசோடில் இருக்க போகுது. அது எப்படி இருக்க போகுதுன்னா, ருக்மணி அம்மா கிட்ட வாசிக்கு எப்பவும் போல் சண்டை போட போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் ருக்மணி கரெக்டாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த ஒட்டுணி உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்ட, இந்த ஒட்டுணியை வெளியே அனுப்பிட்டு தான் மறுவேளை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுணி வெளியே கிளம்புனதுக்கப்புறம் தான் உங்களை திருத்துற வேலையே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சவால் விட போகிறாங்க. இந்த தருணத்துக்காக நீங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.